போலீஸ் ஆஃபீஸர் எஸ்பெஷலி ஐபிஎஸ் வந்துட்டு எல்லாமே மானிட்டர் பண்ணுறது அவங்க சீனியாரிட்டி அவங்களோட ப்ரமோஷன்ஸு எல்லாமே மானிட்டர் பண்ணுறது வந்துட்டு எம்ஹெச்ஏல ஒரு போலீஸ் டிவிஷன் ஒன்று இருக்குது. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸில் போலீஸ் டிவிஷன் ஒன்று இருக்குது. அவங்க தான் ஐபிஎஸ் ஆஃபீஸர் எல்லாமே பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும் பட்சத்தில் அந்த ஆஃபீஸர் இது பார்த்தீங்கன்னாக்கா அது ஹோம் செக்ரட்டரி, சென்ட்ரல் ஹோம் செக்ரட்டரி டெல்லியில் ரஜினிகாந்த் கூப்பிட்டு சொல்கிறாரு, நீங்கள் பாம்பேயில் இது மாதிரி ரொம்ப அநியாயம் நடந்துகிட்டு இருக்குது, நீங்கள் தான் போய் உடனே சார்ஜ் எடுத்து நீங்கள் அதை சரி பண்ணணும்னு சொல்லி கமிஷனராக பதவி ஏற்றுக்கணும். ஐ வில் டூ இட் சார். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அப்போ ரஜினிகாந்த் சார் முதல்ல டெல்லியில் தான் இருக்கிறாரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், அவரை மும்பைக்கு அனுப்புகிறாங்க. இது உண்மையிலேயே ப்ராக்டிக்கலாக கரெக்டாக அப்படின்னு பார்த்தா அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. போலீஸ் ஐபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் படித்து முடித்தவங்க அவங்களுக்கு அலாட் பண்ணிவிடுவாங்க. ஐபிஎஸ் வந்துட்டு அவங்க அதை பாஸ் பண்ணி எல்லாம் பண்ணவங்க ட்ரைனிங் நடக்கும்போது அவங்களுக்கு என்ன கேடர் அப்படின்னு சொல்லி அலாட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு கேடரில் இருந்த பட்சத்தில் அடுத்த கேடர் மாற்றுறதுங்கிறது அவ்வளோ சாதனை இல்லை. அஃப்கோர்ஸ் அவங்க ஒய்ஃபு அது மாதிரி ஒரு ஸ்பவுஸ் ஒரு லேடி ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவங்க ஹஸ்பண்ட் வேறு கேடரில் இருக்கும்போது, இல்லை ஹஸ்பண்ட் இங்கே ஒர்க் பண்ணும்போது அவங்களோட ஒய்ஃப் வேறு கேடரில் இருக்கும்போது அதை ஸ்பவுஸ் காரணம் வச்சு மியூச்சுவலாக ஏதாவது ஒரு இதுக்கு அவங்க இங்கே வரலாம், இல்லாட்டி இவங்க அங்கே போகலாம், அந்த மாதிரி ஒன்று இருக்குது. இருந்தாலும் ஒரு தடவை கேடர் அலாட் ஆயிடுச்சுன்னா அந்த கேடரை மாற்றுறதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது.